அனைவருக்கும் வணக்கம். நீ முன்னேற வேண்டுமென்றால் மற்றவர்களை கவனிக்காதே, உன்னை மட்டும் கவனி என்று கூறி இன்றைய வகுப்பில் நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற போக்சோ ஆக்ட் 2012 செக்ஷன் என்ன பண்ணணும், செக்ஷன் 5 பார்த்து கொண்டு இருக்கிறோம். ABCD வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போது இ என்ன சொல்கிறது, இது கேப்ஸ் என்ன, அக்ரவேட்டட் பெனிட்ரேட்டிவ் செக்ஷுவல் அசால்ட், மிகவும் மோசமான அல்லது ஒரு கடுமையான உள்நுழைத்து பாலியல் தாக்குதல் செய்தது பற்றி சொல்கிறது. யார் யாரெல்லாம் செய்தால் அது குற்றமாகும், அவர்களுக்கு என்ன தண்டனை என்பதை பற்றி தனித்தனியாக பார்த்து வரும். இப்போ ஈல யார் அதை செய்தால் அது குற்றம் என்று சொன்னால், இங்கே ஊவர் தான் செய்கின்ற எவர் ஒருவரும். ஆனால் அவருக்கு யாராக இருக்க வேண்டும் என்றால், பீயிங் ஆன் த மேனேஜ்மெண்ட், நிர்வாகி, ஆர் ஸ்டாஃப், ஊழியர் of a hospital, whether government or private, commits penetrative sexual assault on a child in that hospital. வழக்கம் போல் நம்ம ஒரு பட விளக்கத்தோடு பார்த்தோம்னா நமக்கு ஈஸியாக புரியும். இப்போது இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், இது பிரைவேட் ஹாஸ்பிட்டல், தனியார் மருத்துவமனை, இது அரசு மருத்துவமனை. இந்த அரசு மருத்துவமனையிலோ அல்லது தனியார் மருத்துவமனையிலோ இருக்கின்ற நிர்வாகி எவர் ஒருவராலும் ஆஸ் பர் போக்சோ ஆக்டின் படி 18 வயதுக்குட்பட்ட குழந்தையை அவர் என்ன பண்ணார், மிகவும் கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்தால் இதன்படி அவர் குற்றம் செய்தவராகிறார். செக்ஷன் 6 ஆஃப் திஸ் ஆக்டின் படி தண்டிக்கப்படுகிறார். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள், எஃப் பாருங்கள், whoever being on the management or staff of an educational institution or religious institution commits penetrative sexual assault on a child in that institution. இப்போ முதல்ல மருத்துவமனை முடிஞ்சிச்சு, அடுத்து எங்கே சொல்கிறாங்க, எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷன், அதாவது கல்வி நிறுவனங்கள் இருக்குல்ல, அந்த கல்வி நிறுவனங்கள். இது பாருங்கள், இது அதாவது இது வந்து ஸ்கூல், உதாரணத்துக்கு கல்வி நிறுவனம் வரும், ஸ்கூலாக இருக்கட்டும், காலேஜாக இருக்கட்டும், மாணவர்கள் படிக்கின்ற அந்த நிறுவனங்களில் யாரெல்லாம் வராங்க, அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற மாதிரி தான் அந்த கல்வி நிறுவனங்களினுடைய நிர்வாகிகளாக இருக்கிறார்கள, அவர்களால் ஒரு 18 வயதுக்குட்பட்ட ஒரு குழந்தையானது இவ்வாறு மிகவும் மோசமாக உள்நுழைத்து பாலியல் பலாத்காரம் அல்லது பாலியல் தாக்குதல் செய்கின்ற போது இந்த குற்றத்தின்படி, அதாவது இந்த செக்ஷன் 5 படி குற்றம் புரிந்தவராகி 6 படி தண்டிக்கப்படுகிறார். சரி, அதே போல் என்ன அடுத்து பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி ஸ்டாஃப், அந்த கல்வி நிறுவனங்களில் இருக்கின்ற ஊழியர்கள், அந்த ஊழியர் யாராக இருந்தாலும் ஊவர் இந்த மாதிரியான ஒரு 18 வயதுக்குட்பட்ட குழந்தையை இவ்வாறு கடுமையாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்தார் என்று சொன்னால் இந்த செக்ஷன் 5 போக்சோ ஆக்டின் படி குற்றம் புரிந்தவராகி செக்ஷன் 6 தண்டிக்கப்படுகிறார். சரி, இப்போ ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் சொல்கிறோம், மத சம்பந்தமான அந்த இருக்கிற வழிபாட்டு தலங்கள் இருக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இது பாருங்கள், இது வந்து மாஸ்க்கு, இது சர்ச்சு, இது இந்துனுடைய இது, இந்த 3 இருக்குல்ல, இந்து மதம், முஸ்லீம் மதம், கிறிஸ்துவ மதம், இந்த மதங்களுடைய வழிபாட்டு தலங்கள் இருக்குல்ல, இன்ஸ்டியூஷன், இந்த இடத்தில் இருக்கின்ற ஊழியர்கள் அல்லது நிர்வாகிகள் இவர்களால் அந்த 18 வயதுக்குட்பட்ட குழந்தையை இவ்வாறு மிகவும் ஒரு கடுமையாக மிகவும் மோசமாக உள்நுழைத்து பாலியல் தாக்கல் செய்கிறார் என்று சொன்னால் இவர்கள் இதன்படி செக்ஷன் 5 எஃப்பின் படி குற்றம் புரிந்தவராகி செக்ஷன் 6 படி தண்டிக்கப்படுகிறார். இப்போ செக்ஷன் 6 அதாவது போக்சோ ஆக்ட்லேயே மரண தண்டனை கொடுக்கக்கூடிய ஒரே தண்டனை பிரிவு தான் 6 தான். 6 தூக்கு கயிறுன்னு சொல்கிறோம். என்ன தண்டனை இப்போ எல்லாம் சொல்லல, எல்லாமே ஒரே தண்டனை தான். என்ன தண்டனை, 20 ஆண்டுகளுக்கு குறைவில்லாத சிறை தண்டனை, அதாவது கடுங்காவல் சிறை தண்டனை, அது ஆயுள் தண்டனை வரை நீடிக்கக்கூடிய. ஆயுள் தண்டனை என்றால் என்ன, இவர் சப்போஸ் இவருக்கு தான் தண்டனை, இந்த குற்றங்கள் எல்லாம் இருக்கார்ல,
இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலோ அல்லது எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் ரிலீஜியஸ் இந்த இன்ஸ்டியூட் இதெல்லாம் செய்கிறவர் இவர் தான். இவர் இந்த வழக்கிலே இங்கே விசாரிக்கப்படுகிறார். அனைத்து சாட்சிகள் விசாரிக்கப்பட்ட பிறகு நீதிமன்றமானது இந்த குற்றங்களை செய்தது இவர் மீது குற்றச்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்படுகிறது. நிரூபிக்கப்பட்ட பிறகு இவருக்கு ஆஸ் பர் 6 ஆஃப் போக்சோ ஆக்ட் 2012 படி என்ன தண்டனை என்றால் சொன்னதான் 20 ஆண்டுகளுக்கு குறையாத கடுங்காவல் ரிகரஸ் இம்ப்ரிஸ்மெண்ட் வித் ஹார்ட் லேபர் கடின உழைப்போடு கூடிய சிறை தண்டனை மற்றும் அது ஆயுள் தண்டனை வரை நீடிக்கக்கூடிய தண்டனை. ஆயுள் தண்டனை என்ன? அவருடைய இயற்கையாக மரணம் அடைகின்ற அந்த மீதி இருக்கின்ற காலம் வரை சிறையில் அவர் கழித்தல் வேண்டும். மற்ற என்ன சொல்றாங்க? அபராதம். அப்புறம் என்ன சொல்றாங்க? வித் டெத் மரண தண்டனையும் விதிக்கலாம் இவருக்கு என்று சொல்லுகின்றது. அடுத்த வகுப்பில் G to U வரைக்கும் நம்ம யாரெல்லாம் இதில் வருவார்கள் இந்த செக்ஷன் 5 ஆஃப் போக்சோ ஆக்ட் என்பதை பற்றி பார்ப்போம். அதற்கான தண்டனை பற்றி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.